வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மாக்டவுன் நல்லா தான் இருந்தது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் தான் வராரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன். இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸில் ரோமன் ரெயின்ஸ் வந்து ட்ரைபல் சீஃபாக மாறிட்டார். இப்போ ரோமன் ரெயின்ஸை எதிர்கொள்றதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போது நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ரெய்னிங் டிஃபெண்டிங் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் கோடி ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸை கூப்பிட்றாரு. கோடி ரோட்ஸை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, கோடி ரோட்ஸ் நீ ஒரு நல்ல சாம்பியன், டிஃபெண்டிங் சாம்பியனாகவும் இருந்திருக்கிற, அது மட்டும் இல்லாமல் ரோமனுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிற, நீ ஒரு நல்ல ஃப்ரெண்ட். இப்போது ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வந்து ஊலாஃபால மாலை கிடச்சிருச்சு. இப்போ அவர் தான் ட்ரைபல் சீஃப். பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸில் ஏதோ ஒன்று குறையுதுன்னு சொன்னார். நான் என்னென்னு கேட்கும்போது டைட்டில் அப்படிங்கிறது சொன்னார். ரோமன் ரெயின்ஸ் இப்போது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக ஆசைப்படுறாரு. ஓன் டைட்டிலை நோக்கி வரப்போகிறாரு. ஆனால் டேரக்டெல்லாம் வரப்போகிறது இல்லை. இந்த வருடம் டாக் டீம் அண்ட் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று ரசல் மினியாவில் உனக்கு அகேன்ஸ்டாக மோதுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்டிங்க கொடுத்துருக்காரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து ஏன்ப்பா நான் தான்ப்பா சாம்பியன், அவரை பொறுத்தவரைக்கும் அவர் தானே சாம்பியன், நான் தான் சாம்பியன், ஏன் கூட தான் ரோமன் ரெயின்ஸ் மோதுறானா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துல பின்னாடி ஓடி வந்த அதாவது கோடி ரோட்ஸ் வந்து கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணதுக்காக போயிட்டார். பாலியம் தனியாக இருக்காருல்ல, அப்போ ஜாக்கா ஃபாட்டு மற்றும் டாமாட்டாங்க இவங்களை அட்டாக் பண்ணதுக்காக இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ நல்ல வேலை ஜிம்மி யூஸை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு வந்துட்டார். பட் இருந்தாலும் ஜிம்மி ஒருத்தரால் ஜாக்கா ஃபாட்டுவையும் டாமாட்டாங்கையும் அடக்க முடியலை. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் திருப்பி வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. பரவாயில்ல, நண்பனுக்கு நண்பன் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பேக் சைடில் ஒரு கலவரமே ஏற்பட்டிருக்குது. பிளட் லைனில் பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாமல் பல பேர் திண்டாடிட்டு இருந்துருக்குறாங்க. கடைசியில் எல்லை நைட் பார்த்தீங்கன்னா எதுக்கிட்ட திண்டாடிட்டு இருக்கீங்க, தள்ளி விட்டு கதவை பூட்டினா வெளியே போயிட போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்டு போயிட்டே இருக்காரு. ஸோ இன்னைக்கு எல்ஏ நைட்டு வந்து நோஸ் கட் பண்ணி விட்டுட்டார் ஜாக்கா ஃபாட்டுவை. கண்டிப்பாக ஜாக்கா ஃபாட்டு இதுக்கு ஏதாவது பழி வாங்குவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச். கரண்ட் உமன்ஸ் யுனைடெட் சாம்பியனாக இருக்கிற செல்சி ஸ்க்ரீன் இன்றைக்கி அவங்களுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் மிஷின் மியாஎம்க்கு அகேன்ஸ்டாக. மேட்ச் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது உண்மையிலேயே. மிஷின் மியாஎம் விசிஎஸ் செல்சி ஸ்க்ரீன் நல்லா தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி டம் ஸ்ட்ரீட் மேட்ச் இருந்ததில்ல, அந்த மாதிரி இல்லை. இந்த மேட்சோடைய ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ரோல் அப் முறையில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா பைப்பர் நியூனுடைய டிஸ்ட்ராக்ஷன் கொஞ்சம் இருந்தது. ஏதோ ஒரு முறையில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் மிஷினால் தாங்க முடியல. என்னடா இது எனக்கு கிடச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் அகைன் டைட்டில் ரீடைன்மெண்ட்டான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் பைப்பர் நியூவர் தான் கூட இருக்கிறாங்களே, பைப்பர் நியூவர் மிஷின் ஏமாம தோச்சி தொந்தம் போட்டுட்டாங்க. சரி, இந்த மேட்சோட வெற்றியாளர் அண்ட் ஸ்டில் டபிள்யூடபிள்யூ உமன்ஸ் யுனைடெட் சாம்பியனான செல்சி ஸ்க்ரீன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீட்டி டெட்லிஸ்க்கும் கேஸ் அண்ட் ஏஞ்சல் அப்படிங்கிற ஒரு டீமுக்கு பேரை பார்த்தீங்களா, கேஸ் அண்ட் ஏஞ்சல். அதாவது நம்ம ஏஞ்சல் கிராஸாவும் அம்பட்டக்கரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு டாக் டீம் மேட்ச் விளாட்றாங்க பிடி டெட்லிஸ்க்கு அகேன்ஸ்டாக. இந்த மேட்சில் வெற்றி பெறவங்களுக்கு டாக் டீம் டைட்டிலுக்கான நம்பர் 1 கண்டெண்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கண்டெண்டர் மேட்ச் நடக்குமா, இந்த மேட்ச்சில் ஒரு வின்னர், அந்த மேட்ச்சில் ஒரு வின்னர். அந்த மேட்ச் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷினுக்கும் ஸ்ட்ரீட் வாய்ஸும் 2 பேரில் யாரெல்லாம் வெற்றி பெறாங்களோ அவங்க அடுத்த வாரம் மோதுவாங்க. அதில் வெற்றி பெறுவாங்க ஃபைனலாக டிஐஓ டீம் கூட மோதுவாங்களாம். சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறான்னு கேட்டிங்கன்னா பிடி டெட்லிஸை அலற விட்டு கேஸ் அண்ட் ஏஞ்சல் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க. சரி, சூப்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெயினான மேட்ச்சுக்கு வந்துட்டோம். மென்ஸுக்கான யுனைடெட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு. காய்ஸ் இன்னைக்கு 2 மிட்கார்ட் டைட்டில் சாம்பியன்ஷிப் வந்து டிஃபன் ஆயிருக்கு ஸ்மாக்டவுனில். உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் அண்ட் மென்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப். யாராவது நோட் பண்ணிங்களா? நான் நோட் பண்ணேன். ஸோ எல்ஏ நைட் வெர்சஸ் சின்ஸ்கே நாகமோரா 2 பேருமே ரிங்குக்கு வந்துட்டாங்க. சாம்பியன்ஷிப்பையும் தூக்கி கிடையாது. மேட்ச் எப்படி போகுதுன்னா உண்மையிலேயே நல்லா தான் போகுது. எல்ஏ நைட்டு பார்த்தீங்கன்னா பல ஃபினிஷர் போடுறாரு, இவரும் ஃபினிஷர் போடுறாரு, தக்க வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி 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 வேற மாதிரி சண்டை பயங்கரமாக போயிட்டே இருக்குது. ஒரு கடைசியில் நான் நாகமோராவுக்கு அவரோட ஃபினிஷரை போட்டு குறுக்கால வந்துட்டார்ல நம்ம ஜாக்கா ஃபாட்டு. ஏன்டா என்னைய கதவு தள்ளி வெளியே தள்ளி விடுற, நான் வாரண்டா அவனை டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார். பேசாமல் இருந்திருக்கலாம் எல்ஏ நைட்டு. சும்மா இருந்த சங்கு ஊதி கெடுத்து இப்போ பாருங்க அவர் இந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் இடையில வந்துட்டார். எல்ஏ நைட்டை தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. நாகமோரா சேஃபாக பார்த்தீங்கன்னா தான் யூஎஸ் சாம்பியன்ஷிப் தூக்கிட்டு ஓடி போயிட்டார். இப்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூசோ மற்றும் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து வந்து
எல்லை நைட்டை காப்பாற்றுறாங்க, பிளட் லைன் அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏன்னா நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக வந்து இதே நம்ம மேட்சாக வச்சுக்கலாம். டாமாட்டாங்கா அண்ட் ஜாக்கோஃபாட்டு ஒரு டீமு, ஜிம்மி ஊசோ அண்ட் கோடி ரோட்ஸ் ஒரு டீமு, நம்ம சேர்ந்து ஒரு மெயின் ஈவெண்ட்டாக இன்றைக்கி ஒரு டாக் டீம் மேட்ச் விளாடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் ஏதோ சம்பவம் இருக்குது பொருள் இருக்குதே. சரி, சம்பவம் நமக்கா இல்லாட்டா கோடி ரோட்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன்னுக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸுக்கும் ஒரு மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்ஸாக போடுறாங்க. உமன் சாம்பியன்ஷிப் நயா ஜாக்ஸுக்கும் நயோமிக்கும் நடக்கும்போது தன்னுடைய மிஸ் மணி இந்த பேங்கை ரெஃபரி கிட்ட கொடுத்து நான் கேஷிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் கேண்டிஸ் நயா ஜாக்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே ரெஃபரி அடித்து போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக நயா ஜாக்ஸ் வந்து நயோமியை பீட் பண்ணி அவங்களுடைய உமன் சாம்பியன்ஷிப்பை அகைன் ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. தன்னுடைய மணி இந்த பேங்க் மூலியமாக உமன் சாம்பியன்ஷிப்பை நயா ஜாக்ஸ் ரீட்டைன் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அப்படியே நயா ஜாக்ஸ் கிட்ட போயிட்டு அவங்களையே மணி இந்த பேங்கை வச்சு அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் கேண்டிஸையும் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நல்ல சான்ஸ். அண்ட் அதே நேரத்தில் பியாங்கா பெல்லர் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து நயா ஜாக்ஸுக்கு அவங்களுடைய ஃபினிஷரை போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வாய்ப்பெல்லாம் சூழ்ந்து வர்றதுனால இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட டிஃபினி தன்னுடைய மணி இந்த பேங்கை கேஷிங் செய்து போன வாரம் பிராண்ட் நியூ உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வென்றிருப்பாங்க. இதெல்லாம் போன வாரம் நடந்த கதை. இதை ஒரு சின்ன ரிவைனிங்காக நமக்கு போட்டு காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம டாக் டீம் மேட்சை பற்றி பார்க்கலாம். நான் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ்னு சொல்லிட்டேன். ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸில் 8 டவுன் அண்டர் டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் இன்றைக்கி வந்து மோட்டார் சிட்டி மிஷின் கன்னுக்கு அகேன்ஸ்டாக மோதுறாங்க. இந்த மேட்சும் நடக்குது. இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா 8 டவுன் அண்டர் டீமை பீட் பண்ணி மோட்டார் சிட்டி மிஷின் கன் டீம் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. இவங்களும் நெக்ஸ்ட்டு டைமாக டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து செமிஃபைனலில் மோதுவாங்க. பேக் ஸ்டேஜில் பிடி இட்லிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கேட்டோம், அதை தராமல் நீங்கள் ஏன் எங்களை ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எப்பா நீங்கள் பண்ணதெல்லாம் நல்லதுதான்ப்பா, நாங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை தருவோம், அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அப்பாலா குரூஸ் பார்த்து ஏன்டா அவனுங்களையா நம்பிட்டு இருக்கிற, அவனுங்களையா ஃப்ராடு கேட்குற பயிலுங்க, அவனுங்க பேச்சை நம்பிட்டு நீங்கள் இருக்கிறீங்களே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கானுங்க. பிடி டெட்டு சிலிக்கு தான் உரைக்குது. ஆமாம், இவனுங்க நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க, டாக் டீம் சாம்பியன்ஷிப் வாய்ப்பாக நமக்கு தரமாட்டுக்கானுங்களே அப்படின்னு கொஞ்சம் சோகப்படுறானுங்க. ஆமாம், நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. என்னத்தை சொல்ல, ஒன்றும் சொல்லதுக்குல. அண்ட் கேண்டிஸரியை பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸை பார்த்து இன்றைக்கி வந்து டிஃபினி வந்து அவரோட உமன் சாம்பியன்ஷிப்பை செலிப்ரேட் பண்ண போகிறாளாம். நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து அவளுக்கு வாழ்த்து சொல்ல போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அவள் என்கிட்ட சாம்பியன்ஷிப்பை தந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அவள் தந்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க நயா ஜாக்ஸ் உங்கள் ட்ரெஸ். அடுத்தது டிஃபினியோட டைம். டிஃபினி வந்து பிராண்ட் நியூ உமன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி சொல்கிறாங்க. நான் மீன்ஸ் மணி இந்த பேங்கை வின் பண்ணியிருக்கிறேன். டபிள்யூபிள்யூக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் தான் ஆயிடுச்சு. இந்த 11 மாதத்தில் நான் இப்போ வந்து உமன் சாம்பியனாக இருக்கேன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். நான் வந்து நயா ஜாக்ஸ் கூட இருக்கும்போது நயா ஜாக்ஸ் வந்து என்னை ஒரு ஸ்டூப்பிடாக தான் பார்த்தா, எதுக்குமே உதவ மாட்டேன், நீ சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ண மாட்டேன், முக்கியமாக இந்த மணி இந்த பேங்க் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது, கடைசி வரைக்கும் கேஷிங் கூட நீ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னை ரொம்பவே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் எனக்கு தெரியும் நான் முட்டாள் இல்லை, நான் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது டிஃபினி டைம் அப்படிங்கிறது எனக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் என்னோட மணி இந்த பேங்கை கேஷிங் செய்து நான் வந்து சாம்பியன் ஆவேன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். அதுக்கான டைமுக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் போன வாரம் ஏற்பட்ட அந்த சுச்சுவேஷன் என்னோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அந்த சுச்சுவேஷனை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதன் மூலிமா நான் பிராண்ட் நியூ உமன் சாம்பியன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நயா ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆமாம்மா நீ பெரிய புத்திசாலி தான், நீ போன வாரம் உன் டைமை யூஸ் பண்ணிவிட்டு நீ உமன் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றுட்டேன், அதெல்லாம் நினைக்க வந்து சந்தோஷம் தான். நீ என்ன ஸ்டூப்பிட்னு சொல்கிறேன், நான் உன்னை ரொம்பவே கவனிக்கலன்னு சொல்கிறேன், நான் வந்து உன்னை ரொம்பவே குழந்த மாதிரி கவனிச்சேன், நீ என்னுடைய டால் மாதிரி ஆனேன், ஏன் கிட்டத்தட்ட உன்னுடைய மணி இந்த பேங்க் உடஞ்சி பெயிலி தூக்கி போடும்போது என்கிட்ட அழுத, நான் அப்போ உனக்காக நீ மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணி என் சாம்பியன்ஷிப்பை பிடுங்கினே, அந்த மணி இந்த பேங்கை கொடுத்ததே நான் தான், அந்த மணி இந்த பேங்க் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு கொஞ்சினியே, அதை தந்ததே நான் தானே, அது எனக்கு எகென்ஸ்டாகவே வச்சுட்டல்ல, அதாவது ஏதோ சொல்லுவாங்கள்ல சாம்பார் ஆப் எனக்கு அப்படி வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த சாம்பியன்ஷிப்பை என்கிட்ட தான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சாம்பியன்ஷிப்பை தானே அப்போ அந்த இடத்துக்கு பெய்லி வந்து, என்னம்மா அவள் போன வாரம் வின் பண்ணியிருக்கா, நீ அவகிட்ட போய் சாம்பியன்ஷிப்பை கேட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பியன்ஷிப்பாக நெக்ஸ்ட்டு நான் தான் மோத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெய்லி வந்து நிற்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பியாங்கா பெல்லர் நயோமி இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கும் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், என்னது இது மண்டை, பெய்லிக்கும் நயோமிக்கும் ஒரே மண்டை, வித்தியாசம்
ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. சரி, இதில் நயா ஜாக்ஸ் ஒவ்வொருத்தரையும் தூக்கி போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. டிஃப்னி மெதுவாக கீழே போயிட்டு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் டாப் ரோப் ஜாம் இவங்க மேலெல்லாம் குதிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த நிக்கோலஸ் என்ன சொல்கிறாருன்னா, சரிம்மா உங்களுக்குள்ளே ஒருத்தர் சண்டை போட்டு நீங்கள் தான் கெத்து நான் தான் கெத்து அப்படிங்கிறத பேச்சுவார்த்தையை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இது வந்து நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். இன்றைக்கி ஒரு 4 உமன்ஸ் வந்து நீங்கள் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும்னு கேட்டிருக்கிறீங்க. 4 பேருக்குள்ளே ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்ச் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். வெற்றி பெறுவங்க வந்து டிஃப்னிக்கு அகேன்ஸ்டாக உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த மேட்ச் எப்போ நடக்க போகுது, இப்போவே நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், இந்த மேட்ச் இப்போவே நடக்குது. டிஃப்னி கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பர் 1 கண்டக்டர் மேட்ச். இந்த மேட்ச் நல்லா தாங்க போயிட்டு இருக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க நயா ஜாக்ஸுக்கு. அண்ட் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆனோம், பியாங்கா பெலருடைய முடியை வச்சு ஒரு கட்டத்தில் நயோமியுடைய வயிற்றுலேயே அடிச்சிருக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு பெய்லி பார்த்திங்கன்னா நயோமியை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அவங்க வேனுக்குன்னு அட்டாக் பண்ணல. இந்த பக்கம் கேண்டிஸ் வந்து இந்த முடி இழுத்து பிடிச்சிருந்தாங்க. அது ஓங்கி அவங்க வயிற்றுலேயே பட்டுட்டு இந்த மேட்ச்சில் பெய்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்டாங்க. இதுக்கப்புறமா உமன் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெய்லிக்கு தான் கிடைக்க போகுது. இது அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஐயோ பாவங்க நயா ஜாக்ஸுக்கு ஒரு மூலையில் போய் நிற்கிறாங்க. பட் இருந்தாலும் திரும்பி வந்து இவங்களையும் அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தான் பெய்லி ஜெயிச்சிருந்தாலும் நயா ஜாக்ஸ் கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஈவென்ட் டைம் வந்துட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து டாக் டீமாக விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஊசோ அண்ட் கோடி ரோட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மெயின் ஈவென்ட் டைம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேர்மலைஸ் வந்து ஜிம்மி ஊசோவை பார்த்து, போன வாரம் 3 பேரும் சேர்ந்து மொத்தமாக என்னை ரவுண்டுக்கு இருந்தீங்க, அதனால் நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். ஆனால் இந்த வாரம் 1-on-1 இருக்கிறேன், நீ ஏதாவது பேசணுன்னா என்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஈட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ஊசோ போயிட்டாரு. கேர்மலைஸை மதிக்கவே இல்லை. கேர்மலைஸும் பார்த்தீங்கன்னா புலம்பி தள்ளாரு, என்னடா அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரே மாதிரி எல்லாம் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி குழம்பிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல, ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. ஆனால் இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். அண்ட் பெய்லி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நடந்து போயிட்டு இருக்கும்போது, பெய்லி நீங்கள் வந்து உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பில் நம்பர் 1 கண்டென்ட் ஆகிட்டீங்க. டபிள்யூ வந்து இப்போ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உமன் சாம்பியன்ஷிப்பில் நீங்கள் நம்பர் 1 கண்டென்ட்டாக இருக்கீங்களா, இந்த மேட்சை எப்போ கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. டிஃப்னிக்கும் பெய்லிக்கும் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும்லேயே உமன் சாம்பியன்ஷிப் மேட்சை நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் டைட்டிலுக்காக மோத போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பான செமி கண்டக்டர் மேட்ச் லாஸ் அண்ட் கிரேஸா அண்ட் மோட்டார் சிட்டி மிஷின் கன் ஃபண்டாஸ்மா டீம் இருக்காங்களே அவங்கள தான் இப்போ சொல்கிறேன். இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச். நம்ம அண்டாவாயம் சோலோ சிக்காவா இன்றைக்கி ஸ்மாட்டோனுக்கு வரல, நெக்ஸ்ட் வீக் வந்து வரப்போகிறாரு. அண்ட் இப்போ மெயின் ஈவென்ட் டைம் ஜாக்கப் ஃபேட்டு அண்ட் டாமாட்டாங்க பார்த்தீங்கன்னா வரும்போதே பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு தான் வராங்க. இன்றைக்கி நாங்கள் வெற்றி பெறுவோம், இது வந்து சோலோக்கு சமர்ப்பணம்னு சொல்லிட்டு. அண்ட் டாமாட்டாங்க ஜாக்கப் ஃபேட்டு வராங்க. ஜாக்கப் ஃபேட்டு என்னமோ ஒரு ஆளுமையை தான் கூட வச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கிறாரு. கூடிய சீக்கிரம் தனக்குன்னு ஒரு பிளட் லைனை ஜாக்கப் ஃபேட்டு உருவாக்குவார்னு நினைக்கிறேன். அவருடைய பார்வையில் அதுதான் தெரியுது. சரி, இப்போ நம்ம ஜான்சனை வந்து போன வாரம் ஆளை என்ன சொன்னார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வருடம் நான் ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பாக மோதணும்னா கண்டிப்பாக வந்து நான் ராயல் ரம்பை வெற்றி பெறணும். அதனால் நான் ராயல் ரம்போ டாட்டிமெண்ட் ராயல் ரம்பில் நானும் இருக்கிறேன், இருந்து நான் ராயல் ரம்பை வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாக பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ராலாக பேசினார். அண்ட் ரோமன் ரெயின்ஸும் அஃபிஷியல் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்குது. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் அண்ட் நம்ம ஜான்சனாக 2 பேருமே இருக்கிறாங்க. அண்ட் கோடி ரோட்ஸுக்கும் கெவின் ஓவன்ஸுக்கும் கூட அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா லேடர் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய ப்ரீ போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலரில் இருந்தாலும் பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஜிம்மி ஊசோ இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஜிம்மி ஊசோ அண்ட் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஜாக்கப் ஃபேட்டு அண்ட் டாமாட்டாங்காக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. இவங்க இப்படி ஒரு டாக் டீம் மேட்ச் இது வரைக்கும் WWE நடந்ததில்லை. ஆக்சுவலி பிளட் லைனு கூடயே நிறைய மேட்ச் நடந்துருக்குது. ஆனால் ஜிம்மி ஊசோ கோடி ரோட்ஸ் டாக் டீமாக இணைந்தும் இந்த பக்கம் டாமாட்டாங்கா அண்ட் சோலோ சிக்கவட்டை டாக் டீமாக இணைந்தும் இவங்களுக்குள்ள மேட்ச் நடந்ததில்லை. மேட்சோட இடப்பட்ட நேரத்திலேயே கெவின் ஓவன்ஸ் வந்து கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ண வந்துட்டார். இங்கே தான் டீம் பார்ட்னர் உயிரை கொடுத்து சண்டை போட்டுருக்கேன், அது கவலை இல்லாமல் கோடி ரோட்ஸ் கெவின் ஓவன்ஸ் அட்டாக் பண்ணதுக்காக பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டார். இங்கே தனிமரமாக மாட்டிக்கிட்டு இருந்த ஜிம்மி ஊசோவை செஞ்சுட்டானுங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து ஜாக்கப் ஃபேட்டு மூலியமாக இந்த மேட்சில் வெற்றி பெற்றுட்டாங்க. ஜிம்மி ஊசோவுக்கு பாடையை கட்டிட்டாங்க. இந்த மேட்சோடைய வெற்றியால் ஜாக்கப் ஃபேட்டு மற்றும் டாமாட்டாங்கா ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம கோடி ரோட்ஸோடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணிகிட்டே போனால இப்போ மெயின் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதாவது ஆடியன்ஸோடைய செட்டப் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அந்த பக்கம் வந்தாச்சு. அந்த ஸ்டேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு சில டேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு மேலே சண்டை போட்டு ஒரு டேபிளுக்கு மேலே ஏறி குதிச்சு 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டு 2 பேருக்குமே பயங்கரமான காயம் ஏற்படுற மாதிரி காட்டி இன்றைக்கி ஸ்மாட்டோனை முடிச்சிருக்கிறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஃபாஸ்ட் அண்ட் கிளியராக ரிசல்ட்டை நான் சொல்லிட்டேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். கர்மா இஸ் ஆல்வேஸ் பூமராங் நண்பா. பட்டா டாட்டா. வீட்டில் அப்பா அம்மாவை கேட்டுன்னு சொல்லுங்கள்.